ஆகையினால ஒரு பெரிய பொறுப்பு அவனுக்கு கிடைத்தது. எதன் மூலமாக? அந்த முட்செடி கிட்ட போய் பார்த்தனால அநேக ஆசீர்வாதங்களையும் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மோசை மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கும் அந்த அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் தான் காக்கப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு 2 நாட்டுக்கு இடையில் சண்டை தொடங்கிட்டு, யாருக்கெல்லாம் தெரியுமா? ஈரான் நாட்டு ஈரான் நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான். அப்பப்போ ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் பாருங்கள். அவனால் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஈரானுக்கும் சண்டை இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு. இனி இனி எப்போ வந்து சண்டை நிறுத்தணுமோ 2 பக்கம் உள்ள ஜனங்களும் அவசரப்பட்டு கிடப்பாங்க. ஆகினால பாருங்கள், ஆனாலும் அவங்க தப்பு பண்ணாலும் ஆண்டவர் யார் சைடு தான் இருக்கார்? இஸ்ரேல் ஜனங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். காரணம், அந்த மோசே காலத்திலிருந்தே, ஆபிரகாம் காலத்திலிருந்தே அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேற்ற வல்லவராக ஆண்டவர் இருக்கார். காரணம், ஆண்டவரோடு கிட்டு சேர்ந்த ஒரு வம்சமாக அவங்க இருந்தனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் வர காரணமாக இருந்தது யார்? மோசே. அவர் அந்த முட்செடி கிட்ட போய் பார்த்தனால தான் ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றாம. அது வரைக்கும் ஆண்டவரோட பேசலாம் வாங்கினான்னு எதுலையா பைபிளில் நம்ம பார்க்கவே இல்லை. அப்படி தானே? அவனுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கும், பலன் இருக்கும். அரண்மனையில் வாழ்கிறோம். ஆகையினால எல்லா பலன், எல்லா விதமான யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், எல்லா விதமான அந்த கருவிகளையும் கையாளக்கூடிய தன்மை எல்லாமே பெற்றிருப்பான். ஆனால் அது நிமித்தமாக அவனுக்கு என்ன வரல? எந்த விதமான பெருமையுமே வரல. ஆனால் இந்த முட்செடி கிட்ட போய் பார்த்தனால தான் அவனுக்கு அந்த பெருமை கிடைச்சிது. அதுபோல் ஆண்டவரண்ட நம்ம வந்தோன்னா நமக்கு எல்லா விதமான பெருமை எனக்கு கிடைக்கவே செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்னா நல்ல ஆலோசனை நல்ல ஆலோசனை தர்றது யார் தான்? ஆண்டவர். மோசே காலத்துலேயும், யோசேப்பு காலத்துலேயும், யோசுவா காலத்துலேயும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை போல வேறு அற்புதம் ஒரு காலத்துலேயுமே நடக்கவே இல்லை. ஆகையினால பாருங்கள், அப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை ஆண்டவர் அந்த முட்செடி, ஒரு அற்பமான செடியில் போய் கிட்ட பார்த்தனால தான் கிடச்சிது. பாருங்கள், அருமையான ஆனப்படினாலே ஆண்டவர் கிட்ட சேரும்போதெல்லாம் நமக்கு என்னது? ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ஆண்டவர் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அதிகமாக உணர்வோம். அந்த வசனங்களை அதிகமாக தியானிக்க ஆண்டவரோடு கிட்டு செய்கிற ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்த 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16 வசனம் பாருங்கள்.